ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து கேட்கலாம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள் பரவாதபடிக்கு, ஹல்லேலூயா, இது ஜனத்துக்குள் பரவாதபடிக்கு ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் சொன்ன வசனத்தை எந்த வசனத்தை சொல்லணும் அந்த வசனத்தை தயவு செய்து வாசிங்க. தொடர்ச்சியா வாசிங்க. நன்றி. அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நீ பேசினது சத்திய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீ பேசின சத்திய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் 4:17 நீ என்ன சொல்ல விரும்புகிறீரோ, உன் ஜனத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீரோ, உன் ஜனத்துடைய சிந்தனை எதுவோ, எதை குறித்து நீ பேச விரும்புகிறீரோ ஆண்டவரே, எதை குறித்து பேச விரும்புகிறீரோ, எதை குறித்து சொல்ல விரும்புகிறீரோ கர்த்தாவே, ஆண்டவரே நீ மறைத்து வெளிப்படும் அடியை மறைத்து வெளிப்படும். இந்த கூட்டத்துக்கு விரோதமாகும், இந்த வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சாத்தானின் கிரிகளும் பிசாசின் தலைகள் நசுக்கப்படுவதாக, இந்த ஜனங்களுடைய காதுகளும் இருதயம் திறக்கப்படுவதாக, இந்த Facebook வழியாகவும் யூடியூப் வழியாகவும் அல்ல ஆப் வழியாகவும் இந்த சமூக வலைத்தளத்தின் டிவி வழியாக பார்க்கிற ஜனங்கள் காது இருதயம் திறக்கப்படுவதாக. உடைய சத்திய ஆவி பேசும் இயேசுவின் நாமத்தால் பிதாவே ஆமென். எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள் பரவாதபடிக்கு ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போதும். நல்லா கவனித்து கேளுங்க சகோதர சகோதரிகளோ. பாருங்க, இந்த நாமத்தை இப்ப நடக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு எல்லாம் என்ன கவனிங்க. இங்க நடக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கிறது? இந்த வியாதியானது ஜனங்களுக்குள்ளே பரவாதபடிக்கு அவனவன் தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது உலகத்திலே உண்டாகி இருக்கிற கொள்ள நோய்களை குறித்து, கொரோனா COVID-19 வியாதிகளை குறித்து அரசாங்கமும் கார்பரேஷனும் இப்படிப்பட்ட சமூக வலைதளத்தின் மூலமாகவே நமக்கு ஒரு குறிப்பிட்ட எச்சரிக்கை குறித்து சொல்லி வருகிறார்கள். அதை நான் தவறு சொல்லவில்லை, அது சரி என்று நான் சொல்லுகிறேன். ஆனாலும் இதே போன்ற ஒரு காரியம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிக்கையின் காலகட்டத்திலே இதோ 12 சீஷர்கள், இயேசுவுடைய 12 சீஷர்கள் இருந்த காலகட்டத்திலே அவர்கள் சீஷர்கள் அற்புதமும் அடையாளமும் இயேசுவின் நாமத்தை கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அங்கே சப்பானிகள் எழுந்து நடக்கிறதும் அங்கு அற்புதமும் அதிசயம் நடக்கிறதை கண்டு அங்க இருக்கிற யூதர்களும் மற்ற அங்க இருக்கிற சதுசேயர் பரிசேயர் போன்ற அநேகர்கள் என்ன நடந்தார்கள், இந்த கூட்டத்தை கூட்டி என்ன செய்தார்கள் சொன்னா, அவர்கள் இந்த பெயரை பயன்படுத்துகிறார்கள், இந்த நாமத்தை பயன்படுத்துகிறார்கள், அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டு பண்ணி அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. பயத்தை உண்டு பண்ண சொல்லி, பயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண வைத்து இந்த நாமத்தை குறித்து பேசாதபடிக்கு சொல்லாதபடிக்கு. ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்திலையும் அப்படிதாங்க. சபையை திறக்கக்கூடாது என்று சொல்லியும், சபையில் கூட்டம் நடக்கக்கூடாது என்று சொல்லியும், அவர் நாமத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியும் திட்டமிட்டு செய்கிற காரியம் இதுங்க. ஏங்க, ஒரு சாராய கடையில கிலோமீட்டர் கணக்குல கூட்டமா இருந்து அங்க போய் குடிக்கிறவங்களுக்கு நோய் வராதுங்களா? சொல்லுங்க, அங்க நோய் வராதுங்களா? அது போன்ற எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்கிற சமூகத்தோட அநேக அரசாங்கத்துடைய காரியத்துல நடக்கிற இடத்துல தான் பாத்தீங்கன்னா கூட்டமாய் கூடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் நோய் வராதுங்களா? ஹல்லேலூயா. முதல் ஒயின் ஷாப்ல மது கடையில நோய் வராதுங்களா? அதுதாங்க விஷயம். எந்த நாமத்தை இவர்கள் பயன்படுத்தி, எந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினால் நோய்களும் பிசாசுகளும் ஓடிவிடும் என்று சொல்லி அந்நாட்களில் யூதர்களும் அங்கிருந்த இஸ்ரவேலர்களும் அதை கண்டு இந்த சீஷர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாமத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி பயம் கொடுத்ததுக்காக இந்த காரியத்தை செய்தார்களாம். அது போலத்தாங்க இன்றைக்கும் சபையை திறக்கக்கூடாது, இன்றைக்கும் கூட்டம் கூடக்கூடாது என்று சொல்லி பயம் கொடுத்து இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட குடிக்கு நீ போகும்பொழுது அந்த கூட்டம் சேர்ந்தவனுக்கு வராது என்று உனக்கு தைரியம் இருக்குமானால், ஆனா சபைக்குள்ள இருக்கும் பொழுது அதுதாங்க அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கிறது,
கடமை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தான் இந்த மாதிரி யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் டிவி வழியா நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இல்லை என்று சொன்னா சபையை சனத்தை கூட்டி அதுல சொல்லி இருப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிற காரியம், இதோட தலைப்போட காரியம் என்ன தெரியுமா? பயம் என்று சொல்றேன். கேட்கிற சகோதர சகோதரிகளே, பயம் என்பது ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டும், ஆனால் இருக்கவும் கூடாது. என்னடா இது, ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்கணும்ன்றாங்க, அதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி. அதாங்க விஷயம். பயம் என்பது பிசாசின் மேலேயும் பாவத்தின் மேலேயும், நல்லா கவனிச்சுங்க, தேவனாகி கர்த்தர் மேல்தான் நமக்கு பயமும் பக்தியும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நோய்கள் மேலும் மனிதர்கள் மேலும் பிசாசின் மேலும் பாவத்தின் மேலும் நமக்கு பயம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. உனக்கு பயமும் பக்தியும் தேவனாகி கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். உன்னை இனி ரட்சிப்பு கொடுத்த இயேசுநாதர் மேல் இருக்க வேண்டும். உனக்கு நோயின் மேலையும் அதை சொல்லுகிற மனிதர்கள் மேலையும் பிசாசு மேலையும் உனக்கு இருக்கக்கூடாது. பிசாசுடைய முதல் உச்சகதமான ஒரு நோக்கம் என்ன? ஜனங்களுக்குள் பயத்தை உண்டு பண்ணுகிறது. எத்தனையோ பேருங்க அது எப்படிங்க கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பயத்தை குறித்து தான் இந்த கிறிஸ்தவன் பேசுவார்கள். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பயத்தை குறித்து, அங்க அது வந்துருச்சு, இங்க இது வந்துச்சு, ஏடா அங்க அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு சொல்லி அழிவுகளை சொன்னாலும் அவர் தேவன் தானே. அழிவுகள் வரும் என்று சொன்னா அழிவிலிருந்து தப்பிக்க ஒரு வழி வைத்திருப்பார். நான் கேட்கிறேன், நம் தேவன் எல்லாரும் கொன்று போடுகிறது ஒரு சித்தமா இருந்தாலும் அவர் பிள்ளைகளை காப்பாத்துகிறது ஒரு சித்தம் இல்லையா? நான் கேட்கிற ஒரு சித்தம் இல்லையா? ஒரு நல்ல இருந்தா ஒரு கெட்டது இருக்குங்க. தேவன் செய்தால் தவறு என்று சொல்கிறாருன்னு சொன்னா அங்க போகக்கூடாது. சரி, அவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பு செய்திருக்கோம்னு சொன்னா அவர் மன்னிப்பாருங்க. அவர் மன்னிக்கிற தேவன், மனமிறங்குகிற தேவன், காக்கிற தேவன் என்று அடையாளத்துக்கு தான் நம்ம பாவமா இருந்தாலும் நமக்காக இயேசு என்ற ஒரு குமாரனை அனுப்பி அவர் சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நமக்கு ரட்சகராய் இருந்து நம்ம ஆவி ஆத்மா காக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அது போதும் இல்லைங்க, தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி. உலகத்துல எந்த கொரோனா வைரஸ் வரட்டும், உலகத்துல எந்த இயற்கை சீற்றம் வரட்டும், அது தப்பிக்க அவரே நமக்கு பதில் வைத்திருப்பாருங்க. ஏடா சொல்றவனே அது இதுன்னு சொல்லி சொல்லுகிறாயே, எவனோ சொன்னதே சொந்தமா தீர்க்கதரிசனம் சொல்ல பழகிக்கீங்க, சொந்தமா தீர்க்கதரிசனம் பேச பழகிங்க. யாருக்கு எதை சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்து பேசுங்க தயவு செய்து. கர்த்தருடைய நாமத்திலிருந்து உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி இந்த பயபக்தரமான விசுவாச ஜனங்களுக்கு பேசுகிறது, இந்த பயங்காட்டி ஜனங்களை நடத்துகிற வேலையை இன்னோட விட்டுணும். கர்த்தருடைய நாமத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் எச்சரிக்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை கவலைக்கிடமான நிலைமைக்கு போய்விடும். இன்னொரு தடவை கிறிஸ்தவரிடத்திலே அவன் அதை சொன்னா இவன் இதை சொன்னா என்று சொல்லி நீ ஜனங்களை மன கஷ்டப்படுத்துகிற காட்டி நீ பேச என்று சொன்னார். உனக்கு கடைசி நாள் நீயே புரிந்துக்கோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க ஜனமே. தீர்க்க தரிசனம் என்று சொன்னார், அவரை காக்க தேவன் இருக்கிறார். இதை நிறைவேற்றத்தை குறித்து பாருங்க. அதை அழிவென்று சொன்னார். ஆனாலும் அந்த உபவாசத்தில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் அழித்தாரா? மனம் திரும்பினார் இல்ல? அதாங்க தீர்க்க தரிசனம். இப்படிதாங்க எல்லா காலகட்டத்திலும் தேவன் பேசுவாரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்ல வருகிற தயவு செய்து சொல்லுகிறேன், நான் கோபப்பட்டு கர்த்தரை பேசுறேன்னு சொல்லி யாரும் தவறு நினைக்க வேணாம். எல்லாருக்கும் நன்மைக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்கு பயம் வேணாம் என்று தான் சொல்ல வருகிறேன். உங்களுக்கு பயம் வேணாம், உங்களுக்கு பயம் வேணாம். இந்த மாதிரி சொல்லுகிறவர்கள் குறித்து பயம் உனக்கு வேணாம். பிசாசு காட்டுகிற பயத்தை குறித்து உனக்கு வேணாம். ஹல்லேலூயா. ஒரு பயம் வேணும், அது தேவ பக்தியும் தேவன் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படுகிற பயம் உனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பயபக்தி உள்ள பயம் உனக்கு இருக்க வேண்டும். ஏன் இதை உங்களுக்கு திட்டவட்டமே இவ்வளவு தெளிவா சொல்லுன்னு சொன்னா, இயேசு கூட இருந்த சீஷர்களுக்கு எல்லாம் என்ன கவனிக்கணும், இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அற்புத அடையாளம் செய்யும் பொழுது அந்த சீஷரிடத்திலேயே பயம் காட்ட அவர்கள் இந்த நாமத்தை பயன்படுத்த கூடாது என்று சொல்ல பிசாசு சிந்தித்து எப்படி அந்த காரியத்தை செய்வார் என்று சொன்னா இன்றைக்கு வரை அப்படித்தான் செய்கிறார். ஆனா விசுவாசம் உள்ள பிள்ளைகள் தப்பித்து எச்சரித்துக் கொள்ளுகிறார்கள். விசுவாசம் எவன் சொன்னாலும் எதை நம்புற ஆட்கள் இன்னமும் விழுந்து போய் கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ எந்த இடத்துல இருக்கிற? நீ எந்த இடத்துல இருக்கிற? ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்ப்போம். வாசிப்பாதே 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை தொடர்ந்து வாசி. அது குறித்து அப்படியே சொல்லுகிறது வாசிப்போம். ஆகிலும் இது, நல்லா கேளுங்க, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாத படிக்கு இது முதல்
அவர்கள் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று பாருங்க, எந்த நாமத்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று பாருங்க, உறுதியா சீஷர்கள் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து இவ்வளவு பேசவும் பாருங்க, போதுமா இதை பேசவும் நீ கூடாது என்று சொன்னாங்க. அதுக்கு சீஷர் என்ன சொல்லியிருப்பாங்க? சரிங்க ஐயா, அப்படி செய்கிறேன்னு சொல்லியா? அப்படி சொல்ல, இது நீ சொல்றிய, இது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணுமா, இல்ல உன் வார்த்தை கேட்கறதா எனக்கு நலமா? உன் வார்த்தை கேட்க நான் இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை கேட்பேன் என்று சொல்றதுக்கு போல அவர் பதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிப்பாங்க வசதி 21 தொடர்ந்து வாசி. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து இவர்களை பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் பாருங்க, பேதுருவும் யோவானும் சீஷர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நல்லா கேளுங்க, தேவனுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு முன்பாக இது நியாயம் தீர்க்குமோ என்று, நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். பாருங்க, பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அல்லேலூயா. 21 நடந்த சங்கதிகளை குறித்து பாருங்க, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டார்கள். அல்லேலூயா. இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இதே போல பிரச்சனையின் காலம் நாட்கள் அர்ஜென்டான நேரமா இருந்தபடியினாலே, கிறிஸ்தவர்களை ஒடுக்குகிற நேரம், கிறிஸ்தவர்களை வாழ விடாத நேரம், கிறிஸ்தவர்களை அழிக்கிற நேரமா இருந்தபடியினாலே, அப்ப இயேசுவுடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது, எங்கேயும் பிரசங்கிக்க கூடாது, எங்கேயும் கூட்டு நடத்தக்கூடாது, எந்த காரியமும் சொல்லக்கூடாது என்ற காரியமா இருந்தது. அல்லேலூயா. அதே நாட்களை போல இதே நாட்கள் வருகிறது. அன்றைக்கு சீஷரோடு இருந்தவர்கள் அநேகர் யூதர்களா இருந்தார்கள். அதே யூதர்களும் அது இஸ்ரவேலர்கள் தான் தடுத்தார்கள். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்றைக்கு மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவத்தை குறித்து குறை சொல்லல, கிறிஸ்தவ கூட நடக்கக்கூடாதுன்னு எங்க குறை சொல்ல. பாருங்களா, எந்த யூதர்கள் இயேசுக்கு சீஷனா இருந்தார்களோ அதே நேர்மையா இருந்த அதே யூதர்கள் தான் இந்த சீஷர்களை பார்த்து இதை செய்யக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப நான் சொல்லுறது உங்களுக்கு என்னன்னு சொன்னா, பிசாசு வெளி சமூகத்திலிருந்தும் வெளி சமூகத்தை சார்ந்த மக்களோடு இருந்து உங்களுக்கு பேசல, நம்ம சமூகத்தை சார்ந்த மக்களோடு இருந்து தான் பேசணும் பயங்காட்டி கொண்டிருக்கிறான். நீ வேதத்தையும் வேதத்தின் வருகிற வசனத்தையும் குறித்து ஞானமாய் எச்சரிக்கையாய் இருந்து விசுவாசித்து ஜபத்தை தரித்திருந்து இயேசுவின் மேல் பயபக்தியோடு இருந்திருப்பேன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில எந்த நோயும் எந்த வியாதியும் எந்த போராட்டமும் நிந்தைகள் வந்தாலும் அதிலிருந்து கண்மலையாகி கிறிஸ்துவை காக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனித்து கேளுங்க. ஒரு மனுஷனுக்கு பட்டம் எப்படிப்பட்ட பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க. இப்பொழுது நம்மளுடைய ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நிறைய பட்டம் கொடுப்பாங்க. ரெவரண்ட் கொடுப்பாங்க, ரெவரண்ட் இருக்கும், பிஷப்னு இருக்கும், கார்டினல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்னு இருக்கும், இது போன்ற சிஸ்டருக்கு பிரதர்னு இருக்கும், இது போன்ற அநேக பட்டங்களை கொடுக்கிறது. பிடிஹெச் பண்ண ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிராஜுவேட் பண்ணதுனால ஒவ்வொரு பட்டங்களை கொடுக்கிறது இயல்பாக இருக்கும். ஆனாலும் வேதத்தின்படியாக தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், மெய்ப்பர், போதகர், சுவிசேஷகர் போன்ற அநேக பட்டங்களை வைத்திருப்பார்கள். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல இவர்களுக்கு ஒரு பட்டம் இருக்கிறது பாருங்க. எந்த பட்டத்தை குறித்து எல்லாம் கவனிங்க, என்ன எதை குறித்து இவங்க சொல்லுகிறாங்கன்னு சொல்லி கவனிச்சு பாருங்களேன். ஒன்னு சொல்லுகிற சகோதர சகோதரிகளை, நீ யாராவனாய் நீ பிசாசை கண்டு பயப்படாத, நோயை கண்டு பயப்படாத. இயேசுடைய வசனத்தை வார்த்தை கேட்கும் பொழுது இயேசு செய்த அற்புத அதிசயம் அடையாளங்களை பார்த்தீங்கன்னா நோய்களை சுஸ்தப்படுத்தினார், தொடக்கூடாத நோய்களை தொட்டு சுகப்படுத்தினார். அதனால பயப்பட தேவையில்லை. அரசாங்கம் சொல்லுகிறதை கேட்போம், இல்லைன்னு சொல்லுகிறது. பயந்து நம்ம செத்துருவோம்னு பயப்படாத. அப்படி நீ மரித்தாலும் கண்களை திறக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய். இயேசு அந்த ராஜ்யத்தை உனக்காக வைத்திருக்கிறார் என்று வேத வசனத்தில் தான் சொல்லுகிறார். வாசிப்பா அந்த வசனத்தை.
என் பிதாவின் தேவனாகிய பாருங்க, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். யாருக்கு பயபக்திக்கு? ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். என்னை நீ வெறுமையா அனுப்பிவிட்டீர். போதும் பாருங்க, போதும் நல்லா கவனித்து பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் போன்ற யார் ஆபிரகாமின் பயபக்திக்குரியவரும். புரியுதுங்களா? இந்த மனுஷனுக்கு பட்டம் எப்படி இருக்குது பாருங்க. ஆபிரகாமின் பயபக்திக்குரியவர் இவங்களுக்கு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையிலும் எப்படி இருக்கும்? உன்னுடைய சந்ததிகள் எப்படி சொல்ல வேணும்? இதோ பேதுருவின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி, அருள்ராஜின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி. ஏன் இதை சொல்லுறேன்னு சொன்னா, அந்நாட்களில் ஆபிரகாமின் ஈசாக்கின் பயபக்திக்குரியவராம். அப்போ தேவன் மேலும் கட்டாயம் பயம் இருக்க வேண்டும். தேவன் மேல் பயபக்தி நமக்கு இருக்க வேண்டும். நீ தேவன் மேல பயபக்தியோடு இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியும், எல்லா விதத்திலும் நன்மையும், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நீ மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை குறித்து நீ வீம்பாய் ஏதாகிலும் நினைத்து கொண்டு போய் என்று சொன்னான். அல்லேலூயா. சீஷர்கள் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டபடினாலே நீ சொல்லுகிற வார்த்தை நான் கேட்கணுமா? தேவன் சொல்லுகிற வார்த்தை கேட்கறதுனால வந்து கேட்கிறேன். அதே போலதான் சகோதர சகோதரி, தயவு செய்து யாரும் புரளி கலப்புறதையும் வீதி கலப்புகிறதையும் நம்பி பயந்து விடாதீங்க. ஐயோ இங்க 16 பேர் இருக்கு, ஐயோ 61 பேர் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. அவனுக்கு அதை தவிர வேற தெரியாது. அது விசுவாசமானங்கிறவன் என்ன சொல்லுவான்? 16 பேருக்கு வந்துருக்குது, ஜாம் பண்ணோம், இட்டு போனாங்க, வந்து 16 பேருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி பேசுகிறவன் தான் விசுவாசம் உள்ளவன். 16 பேருக்கு வந்துச்சு, பக்கத்துல இருக்கணும் தொத்திக்கன்னு சொல்லிட்டு பயங்காட்டுவர் கடைசி வரையும் பிசாசுடைய ஆளா இருப்பான், பேர் கிறிஸ்தவனா இருப்பான். தெய்வ செய்ய சொல்றேன், பயபக்தி வை, தேவன் மேல பயபக்தியோடு. அதே ஆதியாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் தேவனும், மறுபடியும் பாருங்க, ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறார். அவர்களின் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிற நமக்கு நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். பாருங்க, நமக்கு நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பாருங்க, தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டார். அல்லேலூயா. யாரு மேல ஆணையிடுகிறாங்க? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியாத லாபானுடைய வீட்டுல இருந்து யாக்கோபு கடந்து வருகிறாரு. அவர் ஒன்றுமில்லாத கடந்து வருகிறார். ஆனாலும் தேவன் அவருக்கு லாபத்துல பேசுகிறது. மறுபடியும் எல்லா பொருட்களும் கிடைக்கிறது. கோல் கைமா சென்றவர், ரெட்டிப்பாடு பெருங்கூட்டமா பெருகிச்ச, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நமக்கு அந்த கதை சொல்லுகிற விஷயத்துக்கு நம்ம இப்ப வரல. அவருடைய தகப்பன் பயபக்திக்குரிய தேவன் யாரு? ஈசாக்கு பயபக்திக்குரியவரா தேவன். அல்லேலூயா. ஈசாக்குடைய பயபக்திக்கு அவர் உரியவரா. அப்போ அவர் மட்டும் எதிர்பார்க்கிறது, நம்ம தேவன் சொல்ற வார்த்தைக்கு வசனத்துக்கும் பயபக்தியோடு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, எந்த நோயும், எந்த வியாதியும், எந்த வறுமைகளும், எந்த நிந்தைகளும், போராட்டமும், எத்தனை அவமானங்களும், எத்தனை விதமான எரிச்சல்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து நம்மளை ஆபிரகாமின் பயபக்திக்குரியவர் காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் பயபக்திக்குரியவர் உன்னையும் என்னையும் காக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம், லேவியராகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஓய்வு நாட்களை நல்ல கவனிங்க. இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு எல்லாருமே ஓய்வு நாட்கள் என்பது ஆசரிக்க முடியாது இருக்கிறது. சில இடங்களிலே வெள்ளிக்கிழமை நடத்துவாங்க, சில இடங்களிலே சனிக்கிழமை நடத்துவாங்க, சில இடங்களில் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவாங்க, சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நடத்துவாங்க, சில பேர் சனிக்கிழமை காலையில் நடத்துவாங்க. என்னமோ யார் எந்த நாட்கள் நடந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்கிற நாளாக இருக்கிறது. அது எந்த நாளாக இருக்கட்டும். ஒரு இடத்துல நான் எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கேன். சில வெள்ளிக்கிழமை, சில சனிக்கிழமை, சில ஞாயிற்றுக்கிழமையும் போன்ற ஒவ்வொரு காரியத்திலையும் நடத்துவாங்க. யாரு எப்படி நடத்தலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு நாள் ஆசாரித்து தேவனை ஆராதனை செய்ய, அதுவே உனக்கு பயபக்திக்குரியதா இருக்கிறது. இது டிவியின் வழியா, பேஸ்புக்கின் வழியா பார்க்கிற என் சகோதர சகோதரியே,
பார்க்கிற நாள் உனக்கு ஆராதனையின் நாள், பார்க்கிற நிமிஷம் உனக்கு ஓய்வு நாளின் நிமிஷம். அப்போ பயபக்தியோடு நீ ஆராதிப்ப என்று சொன்னார். கர்த்தர் அதை அனுசரிக்க வல்லவராய் இருக்கிறாரு. இந்த வசனத்தை முழுதையும் வாசிப்போம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, நல்லா கேளுங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நீங்கள் பயபக்தியாய் இருப்பீர்களாக. கர்த்தர். நான் கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதாங்க? இப்போ போகக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லி காலம் வரும் என்று கர்த்தர் முன்பே அறிந்தபடினால்தான் சக மனிதர்களும் அது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிப்படையாதவர்களாக இருந்தாலும் சரி, நடந்தது இருக்கிறது என்ன, எல்லார் கையிலும் ஒரு போனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லா நல்லதும் கெட்டது இருக்கிறது. ஆனா எல்லா உலகத்துல நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. செல்போன் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது. நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற பொறுத்து இருக்கிறது. எல்லா கைகளிலுமே ஒரு போன், மொபைல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அவங்கவுங்க சபையிலிருந்து ஆராதனை செய்கிற காரியத்தை குறித்து அதை போனின் வழியை போடுகிறார்கள். இருக்கிற வண்ணமாக நம்ம பார்த்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவம் வாசம் செய்கிற இடம் நம் இருதயம் தான். நம்மளே நம்ம ஆராதனை செய்கிற கூடமா இருக்கிறோம். நம்மளே தேவனுக்கு ஆலயமா இருக்கிறோம். இருக்கிற இடமே உங்களுக்கு ஆராதிக்கிற இடமா இருக்கிறது. ஆனால் சொல்லுகிற வார்த்தையும் வசனத்தையும் அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்திலே அவர் வந்து அதை பெற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். வாசிப்பா, ஒரு விஷயம் வாசிப்போம் மறுபடியும். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, நல்லா கவனிங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நீங்க எல்லாருக்கும் பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நான் கர்த்தர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஐயோ நாங்க சபைலாம் திறக்கல, அதனால நாங்க இருப்போம், எப்போ திறக்குதோ அப்போ போன்றதை விட்டுட்டு ஒழுங்கா டிவியில வருகிறதையும் சரி, நீங்க பேஸ்புக் போன்ற சமூக வலைதளத்தில் இருக்கிற பரிசுத்தவர் கர்த்தருடைய நாமத்திலிருந்து கொடுக்கிற அவங்கவுங்க சபையிலிருந்து கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கேட்டு அவரை ஆராதனை செய்வோம். அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்போம். அவருக்கு நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோம். பயபக்தியா நம்ம இருப்போம். நமக்கு அவர் தேவனாகி கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துடைய பொருள் காக்கிறவர் என்று சொல்லி, அப்போ நான் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறேன்னு சொன்னா, உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் எல்லா பலவீனத்திலிருந்தும் காக்கிறவர் சொல்லி ஒன்று புரிஞ்சுங்க. கர்த்தர் பொருள் என்ன காக்கிறவர் என்று சொல்லி புரிஞ்சுங்க. அவர் நான் கர்த்தர் என்று அவர் அடையாம சொல்றார் சொன்னா எல்லா சூழ்நிலையும் காக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை பழிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 7ஐ வாசிப்போமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 5:7ஐ வாசிப்போம். நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு உம்முடைய பரிசுத்த சன்னதியில் நின்று நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்வேன். அல்லேலூயா. வந்து கேட்கிற சகோதர சகோதரிகளே, இதை பார்க்கிற சகோதர சகோதரிகளே, வீட்டிலே போ, முழங்கால் பண்ணிக்கிட்டு தேவனை துதி, தேவனை ஆராதி, தேவன் மேல் பயபக்தியாயிரு, தேவன் மேல் பயபக்தியாயிரு. இருக்கிற நேரத்தில் தேவனை துதி, தேவனை ஆராதி, பாடலை பாடு. இது நேரம் அது நேரம் என்று சொல்லவில்லை. நேரம் இருக்கும் பொழுது செய், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. வேலைக்கு போகும்போது நம்ம எல்லாம் தெளிவாக அந்த நேரத்தில் நம்ம செய்வோம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது செய்ய நமக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும். ஆனாலும் செய்வோம். கர்த்தர் நம்முடைய பயபக்தியை கர்த்தர் பார்ப்பார். நம் பயபக்தியை பார்த்து நமக்கு கிருபையாக இருப்பார். கர்த்தர் நமக்கு காக்கிற தேவனாக இருக்கிறாரு. தயவு செய்து அங்கு அந்த நோய் வந்து ரொம்ப கிட்ட வந்துச்சு, இந்த தெருவில் வந்துச்சு, அந்த தெருவில் வந்துச்சு, உனக்கு அது வரும் இது வரும் என்று நான் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். என்னென்னு சொல்லுங்க, அது கரெக்டான தீர்க்கதரிசி சொல்லுவாருன்னு சொன்னா விசுவாசிக்கிற ஜனங்களை கர்த்தர் காப்பார் என்று தான் முடிப்பார். அதான் விஷயம். ஆனா சும்மா அவனோ எங்கேயோ சொல்றத 3ஆவது ஆளா ஒருத்தன் கேட்டு வந்து அதை சொல்றான்னு சொன்னா உண்மையா சொல்றான், அவன் பார்த்தான்னு சொல்லுவான், முழுசா சொல்ல தெரியாது. ஏன்னா கர்த்தர் அவங்ககிட்ட பேசல. அதான் விஷயம். எல்லாம் என்ன கவனிங்க. அல்லேலூயா. இதுவரையும் கர்த்தர் இந்த சபையில் நின்று பலிபீடத்தில் நின்று எத்தனை தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தால் அத்தனை தீர்க்க தரிசனம் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். அதுல இதை செய்தால் கர்த்தர் தப்பிக்க வாய்ப்பு கொடுப்பார், இதை செய்யாவிட்டு போனால் அழிப்பார் என்ற வார்த்தையின் படியும் கேட்காத போனால் அழித்திருக்கிறார், கேட்கிற கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். ஏன் என்று சொன்னா பழைய ஏற்பாட்டிலும் சரி எல்லா தீர்க்கதரிசி நாட்களிலுமே தவறு ஜனங்கள் தவறுவார்கள். எடுத்து சொல்லு, கேட்டால் உன் பக்கம் வந்துவிட்டோம், கேட்காவிட்டா போகட்டும் என்று சொல்லிதான். புரிஞ்சு கொள்ளுங்க சகோதர சகோதரிகளே.
இனிமே யார் உங்களை எந்த காரியத்தை குறித்தோ, இயற்கையை குறித்தோ, நோயை குறித்தோ, உன்னுடைய வாழ்க்கைங்கிற பொருளாதாரத்தை குறித்தோ, எந்த சம்பவத்தை குறித்தும் பயம் காட்டினாலும் பயம் காட்டாதீங்க. பயம் காட்டுகிறதும் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. ஒருத்தரை பயந்து அவனை பயந்து நடுங்க வைக்கிற காரியம் பிசாசுதான் இருக்கிறது. ஆனா உனக்கு ஒரே ஒரு பயம் என்று வரும் என்று சொன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்தை குறித்து நமக்கு பயம் வரும். ஆனா நம்ம துணிகரமா தேவன் வந்து பார்க்கிறாருன்னு இந்த பயம் இருக்காது. ஆனா பாவம் செய்யறதுக்கு மட்டும் தோணும். இந்த தைரியம் நமக்கு எங்கிருந்து வருது? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. துணிகரமா செய்யற கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருன்னு தெரிஞ்சும் நம்ம தேவையில்லாத தவறு செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறது கர்த்தர் மன்னிக்கிறாரு. நான் அதை பத்தி பேசுறேன். இந்த காரியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சு பாருங்களேன். இப்படி ஒரு காரியம் வருன்றது ஒரு பயம் இருக்குது, நமக்கு கர்த்தர் காப்பாற்றுன்றது மறந்துடும். ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த பார்த்து செஞ்சா நமக்கு தண்டனை கொடுப்பாருன்றது மட்டும் நமக்கு தைரியமா செய்யுது வந்தது. அப்பனா தன்னிச்சா நீ செய்யல, பிசாசுடைய காரியத்திலிருந்து தான் நீ செய்யறன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படாதே, தேவனுக்கு பயப்படு. தேவ பக்திக்கு பயந்து நட, பயபக்தியோடு நட தேவனுக்கு. ஐயோ கர்த்தர் நம்ம வார்த்தை வசனத்தின்படி நம்ம நடக்காவிட்ட கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் என்று பயப்படு. பயந்து உன் வாழ்க்கைக்கிற போராட்டத்தை குறித்து சொல்லு. அவர் உன்னை பயம் இல்லாத உலகத்தின் மேலும் உலகத்தில் பிசாசின் மேலும் பயம் இல்லாத உன்னை பலத்தோடு நடத்த அவர் கண்மலையான கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி முடிவு வாசிப்போம். விசுவாசத்தினாலே கேட்கிற ஜனமே கேட்கிற ஜனமே, இவ்வளவு நேரமா நான் பயபக்திக்குரிய காரியத்தை குறித்து கர்த்தர் பேசி வந்தாரு. இது எல்லாமே நீ நம்பினால்தான் நடக்கும். எந்த தீர்க்க தரிசனமோ எந்த ஒரு வார்த்தையும் சரி நீ நம்பினால் நடக்கும். நம்பிக்கைக்கு இன்னொரு பேர் தான் விசுவாசம். காணக்கூடாத காரியத்தை குறித்து இல்லாத ஒரு காரியம் ஜெபம் பண்றோம், ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லை, ஆனாலும் அது கர்த்தர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில ஜெபம் பண்றேன், அது நடக்கும். இன்றைக்கும் சரி சகோதர சகோதரிகளே, கண்ணுக்கு தெரியாத நோய் என்று சொல்லுகிறார்கள். அது நோயோட பின்பத்தை கூட கண்ணுக்கு நேரம் நம்ம எதுவும் பார்க்கல, சொல்றாங்க, நம்ம உணர்கிறோம். ஆனா அது ஜனங்கள் அது ஒன்று கொடும் என்று பயப்படுகிறார்கள். இல்லைன்னு சொல்லு, அது நோய் என்றும் அது நம்மளை பிடித்துக் கொள்ளும் என்றும் அது நம்புகிறார்கள். இல்லைன்னு சொல்ல நான் சொல்லுகிறேன், அதே காணக்கூடாத இறைவனுடைய வல்லமை நம்மளோடு இருக்கிறது விசுவாசி. அதே காணக்கூடாத இறைவன் நம்மளோடு பலனாய் இருந்து இப்படிப்பட்ட வசனத்தின் வார்த்தையை நம்ம பேசுகிறார் விசுவாசி. அதை நம்பி பயபக்தியோடு இரு. கர்த்தர் எந்த நோய்வாய்ப்படாது பாதுகாத்துக்கணும். உனக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுகிற சகோதர சகோதரி, வரப்போகிற நோவாவின் காலகட்டத்திலே வரப்போகிற மழையை குறித்தோ இருக்கிற வெள்ளத்தை குறித்தோ நீர்மட்டம் உயரப்போகிறது குறித்தோ அவங்களுக்கு முன்பு அறிந்தது கிடையாது. ஆனா காணாத காரியத்தை தேவன் சொன்னபடினாலே அன்றைக்கு தேவன் பேசினார், இன்றைக்கு வசனத்தின் மூலமா அவங்களோட பேசுகிறார், தீர்க்க தரிசனம் மூலமா பேசுகிறார். இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா பேசணும் மட்டும் சொல்லாதீங்க, பேசுகிற தேவனா இருக்கிறார். ஆனா காணாத காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது யார் நம்பினாங்களோ இல்லையோ அந்த குடும்பம் நம்பிச்சு பிழையை உண்டாக்கினது, அந்த குடும்பம் காத்தது எங்க அப்படிப்பட்ட அழிவின் விளிம்பிலிருந்து அந்த குடும்பம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. காணாத காரியத்தை குறித்து மறுபடியும் சொல்லுகிறேன், இப்பொழுது காணாத காரியத்தை குறித்து அழிவு வந்திருக்கிறதே காலத்தில் போல. ஹல்லேலூயா. அப்ப நீ காணாத அந்த காணக்கூடாத தேவனுடைய வார்த்தையும் வசனத்தையும் நீ உணர்ந்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து நீ அதை பின்பற்றி இருப்பாய் என்று சொன்னால், எப்படி உலகத்தின் மனிதர்கள் எந்த வண்ணம் போனாலும் அந்த சேம் காம் யாபேத்து காக்கப்பட்டது போல, நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போல நீயும் உன் குடும்பமும் அவர் மேல் விசுவாசமா இருப்பது சொன்னால், இயேசு உனக்கு பேழையாய் இருந்து அவர் வார்த்தை உனக்கு உணவா இருந்து அவர் உனக்கு வல்லமையா இருந்து உனக்கு கண்மலையின் மேல் நிறுத்தி எப்படி மோரியா மலையில் நின்றதோ அதே போல உன்னையும் அவர் கண்மலையின் மேல் வைத்து உன்னை எந்த நோய் நொடியில்லாத காக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிப்பாங்க வசனம் 7-8 வரை உள்ள வசனத்தை வாசிப்பாங்க. விசுவாசத்தினாலே, நல்ல கவனிங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து, புரியுதுங்களா உங்களுக்கு? தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, பாருங்க, தேவனுடைய எச்சரிப்பை அவன் பெற்று பயபக்திக்குள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினார். பாருங்க, எந்த பயபக்தியோடு இருந்தபடினாலே காணக்கூடாத வார்த்தைகளை கேட்டு நடக்குமா இல்லை அவனுக்கு தெரியாத காரியத்தை கொடுத்து அவன் நம்பினபடினாலே பிழையை செஞ்சு தப்பிச்சா. மறுபடியும் கர்த்தருடைய யாரும் உங்களுக்கு பேசுறாரு, நீ விசுவாசத்திலிருந்து அதை நம்பினால் கர்த்தர் காக்க. தொடர்ந்து 7 வாசிப்போம். அதனாலே அவன் உலகத்தை
உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று உலகம் அக்கறைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்துக்குள்ள உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். நீதிக்கு சுதந்திரவாளியானான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீயும் நீதிக்கு சுதந்திரவாளியா ஆவாய் என்று சொன்னார். தேவன் நமக்கு நம்ம பயபக்தியை உரியவர்களாக இருப்பது சொன்னார். பரலோக ராஜ்யம் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இது கடைசி காலம். நல்லவர்களோ கெட்டவர்களோ, கொரோனா வைரஸோ கோவிட்-19 வைரஸோ ஏதோ ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தின் கடைசி நாளில் இருக்கும். ஒரு நாள் யாரா இருந்தாலும் சரி, கொரோனாவில் செத்தவனா கெட்டவனும் கிடையாது, இயற்கை மரணம் பெற்றவன் நல்லவனும் கிடையாதுங்க. நான் சாகுற ஒரு மனுஷனா பிறந்தா வாழ்வு சாவு இயல்பான காரியம்தான். இயேசு சாவு என்று ஒன்று உண்டு என்பதற்காகத்தான் அவர் மரித்து 3ஆவது நாளிலே போய் அவர் உயிர்த்தெழுந்து அவர் நிரூபித்து காண்பித்தார். ஒரு மனுஷனுக்கு ஏற்ற தாழ்வு இருக்கும், மனுஷனுக்கு பிறப்பு இறப்பு ஒன்று இருக்கும். அல்லேலூயா. அது போலதான் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கொரோனா வைரஸ் நீ மறிச்சாலும் சரி, கொரோனா வைரஸ் இல்லாத இயற்கையா நீ மறிச்சாலும் சரி, ஆனால் அழிவின் விளிம்பிலே இருக்கிறோம், கடைசி காலத்திலே இருக்கிறோம். நீ தீர்க்கதரிசி ஆகிரு, அப்போஸ்தலன் ஆகிரு, நீ கிறிஸ்தவனாயிரு, நீ யாராயிரு, நீ நல்லவனாயிரு, கெட்டவனாயிரு, யாரோ நீ இரு, ஆனால் அழிவு நிச்சயம். கடைசி நேரத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு நடக்க போகிற காரியம், கர்த்தர் நியாயத்திற்கு வரப்போகிறார், எல்லாத்தையும் நியாயத்திற்க போகிறார், நியாயத்துக்குள்ளாக வைக்க போகிறார், அவர் இறங்கி வரப்போகிறார். அப்பொழுது நியாயத்திற்குள்ள நம்ம எங்க போக போகிறோமோ, நீ செய்த நன்மை நிமித்தம் அங்கு போவாய். நியாயப்பிரமாணத்தின் பெட்டி வரப்போகிறது, நியாயப்பிரமாணத்தின் காரணம் வரப்போகிறார், உன்னை நியாய விசாரிக்க தேவன் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் மேல் பயபக்தியாகிரு, அவரே நியாய விசாரிக்கிறவராக. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனமா முடிய போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜாதிகள் கோபித்தார்கள். நல்லா கவனிச்சுக்கல, எல்லாம் கொஞ்சம் தேவசம் கவனிச்சுக்கல. ஜாதிகள் கோபித்தார்கள். அப்பொழுது கொஞ்சம் கேளுங்க. அப்பொழுது கோபம் உண்டு, மரித்தோர் நியாயம் தீர்ப்பு அடைகிறதற்கும், நல்லா கேளுங்க, என்னங்க மரித்தோர் நியாயம் தீர்ப்பு அடைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரரும் பரிசுத்தவான்களுக்கு உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்தோ, நல்லா கேளுங்க, இயேசுவின் நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்து சிறியோருக்கும் பெரியோருக்கும் பலன் அளிப்பதற்கும் பூமியை கெடுத்தவர்களை, நல்லா கேளுங்க, பூமியை கெடுத்தவர்கள் யாரு? உங்களுக்கு தவறான உபதேசம் சொல்லி உங்களை பயம் காட்டினவர்களுக்கும், அழிவில் இப்படிப்பட்ட அழிவுக்கு காரணமாக இருக்கிறவர்களுக்கும். பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும், பாருங்க, பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கேட்கிற ஜனமே, நம்ம எல்லாருமே பூமியை கெடுத்தவர்களை தேவன் கெடுக்கிற காலம் வந்திருக்கிறது. தேவன், நீ தீர்க்கதரிசியாயிரு, சிறியவனாயிரு, பெரியவன் யாராவது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு நாமத்தின் பயபக்தியாயிரு. அல்லேலூயா. உன்னை மண்ணை காக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை பார்க்க நீ